ஜனநாயக தீர்ப்பு 2024 களத்திலிருந்து செய்தியாளர்கள் உடனுக்குடனான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணும் பணியானது 8 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படவிருக்கின்றன. யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் இந்த மக்களவை தேர்தலின் மூலம் அப்படிங்கிற முடிவுகள் வெளியாகவிருக்கிறது. அந்த வகையில் செய்தியாளர்களிடத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகள் நாகர்கோவில் சாலையில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரியில் எண்ணப்படவிருக்கிறது. அங்கிருந்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, அங்கு என்னென்ன முக்கிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? காவல்துறை தரப்பிலிருந்து அவர்களுக்கு என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய 3 தொகுதிகளில் ஒரு தொகுதியாக திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி இருக்கிறது. இந்த தொகுதியிலே தேசிய கட்சிகள் மோதக்கூடிய தொகுதிகளாக இருக்கிறது. 23 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நயினார் நாகேந்திரன், காங்கிரஸ் திமுக கூட்டணி சார்பில் ராபர்ட் புரூஸ் உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்கள், அதிமுக சார்பில் ஜான்சி ராணி உள்ளிட்ட 23 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 16,54,000 வாக்குகளுக்கு அதிகமான வாக்குகள் இருந்த நிலையில் 64.10 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 10,64,461 வாக்குகள் பதிவான நிலையில வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 64.10 இருக்கிறது. அதிகபட்சமாக ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதியில் 73% வாக்குகள் பதிவானது. குறைந்தபட்சமாக பாளையங்கோட்டையில் 56% வாக்குகள் மட்டுமே பதிவானது. இந்த வாக்குகளை எண்ணும் பணி அப்படிங்கிறது அரசு பொறியியல் கல்லூரியில் 8 மணிக்கு துவங்க இருக்கிறது. முதலாவதாக தபால் வாக்குகளை எண்ண துவங்கிய பிறகு தொடர்ந்து இந்த இவிஎம்ல பதிவான வாக்குகளை எண்ண இருக்கிறார்கள். ஏற்கனவே பதிவான தபால் வாக்குகளும் எண்ணுவதற்கான அந்த பணிகளும் அதற்கான 6 மேஜைகள் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அந்த இதில் இருக்கக்கூடிய அதாவது வாக்குச்சாவடி 1810 வாக்குச்சாவடியில் பதிவான வாக்குகள் மொத்தமாக இந்த 6 இடங்கள் 6 சட்டப்பேரவை திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம் என 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அந்த சட்டப்பேரவை தொகுதி வாரியாக வாக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான எண்ணும் பணிக்காக 306 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி காவல்துறை ஆணையாளர் மூர்த்தி தலைமையில் துணை ஆணையர்கள் அவர்கள் முன்னிலையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது. காலை 5 மணிக்கு முன்பாகவே அவர்கள் களத்தில் இறங்கி அந்த பணிகளை கண்காணித்து வருகிறார்கள். அந்த பகுதி முழுமையாக காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். செல்போன் உள்ளிட்டவை உள்ளே கொண்டு செல்ல அனுமதி இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேர்தல் வேட்பாளர்களுடைய பூத் ஏஜென்ட்கள் உள்ளே வர இருக்கிறார்கள். அவர்களையும் உள்ளே அனுமதிக்கும் பணி அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை துவங்கும் நிலையில் 9 மணி 9:30 மணி வாக்கில் முதல் சுற்று முடிவுகள் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. முதல் சுற்று முடிவு அப்படிங்கிறது சற்று தாமதமாகும் நிலையில் அடுத்தடுத்த சுற்றுகள் வாக்குகளுடைய எண்ணிக்கை அடுத்தடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இழுபறியான நிலை, அதாவது காங்கிரஸ் தேசிய கட்சிகள் இடையேயான ஒரு இழுபறியான நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பாக. யார் வெற்றி பெற்றாலும் மிக குறைந்த வாக்குகள் இடையே அந்த அளவில் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலை இருப்பதாக நம்மளுடைய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழல்ல அந்த அடையாள அட்டையை முழுமையாக அவர்கள் பரிசோதித்து உள்ளே அனுப்பும் பணி அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. லாவண்யா, மீண்டும் தகவல்களை பெறுகிறோம் சிவமணி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க.